அடுத்து தியரம்ஸ் ஆன் டெரிவேட்டிவ். ஸோ இந்த தியரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட் எழுதிக்கலாம். அதாவது டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக எழுதிக்கலாம். இப்போ அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கான்ஸ்டன்ட், கே வந்து இங்கே கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம வெளியில தூக்கி இப்படி எழுதிக்கலாம் இந்த மாதிரி. அதாவது கே இன்டூ டி பை டிஎக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி வந்து எழுது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றாங்கன்னா differentiate the following function with respect to x. 2x power 8 minus 3e power x. So இப்போ y equal to 2x power 8 minus 3e power x அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோமா? இப்போ dy by dx. So இது பண்றப்ப என்ன பண்ணோம்னா d by dx of 2x power 8 minus 3e power x. ஸோ இப்போ மேல நம்ம ப்ராப்பர்ட்டி தியரம் அப்ளை பண்ணி என்ன பண்ணோம், செப்பரேட்டா இருக்கும். d by dx of 2x power 8 minus d by dx of 3e power x. திரும்ப நம்ம செகண்ட் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி என்ன பண்ணோம், இங்க வந்து 2வும் 3யும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். ஸோ அதை வந்து வெளியே எழுதிடும். ஸோ 2 இன்டூ d by dx of x power 8 minus 3 இன்டூ d by dx of e power x அப்படின்னு இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 இன்டூ டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் பவர் 8. ஸோ இங்க 8 என்னோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 8. ஸோ எக்ஸ் பவர் என்ன, இப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் பவர் n வந்து என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் பவர் என்ன, n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. கரெக்டா? ஸோ இங்க என்னோட வேல்யூ 8. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 8 இன்டூ எக்ஸ் பவர் 8 மைனஸ் 1ஓட வேல்யூ 7 மைனஸ் 3 இன்டூ இ பவர் எக்ஸோட டெரிவேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா சேம் இ பவர் எக்ஸ் தான் வரும். ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 16x பவர் 7 மைனஸ் 3e பவர் x அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா டிஃபரன்ஷியேட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் 5 sin x plus 9 cos x plus k. இங்க k வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். ஸோ d by dx of 5 sin x plus 9 cos x plus k. நம்ம மேல ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், செப்பரேட் எழுதலாம். ஸோ 5 இன்டூ டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் பிளஸ் 9 டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் பிளஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் கே. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஒன்று சிம்பிளிஃபை பண்றப்ப என்ன ஆகும்னா 5 இன்டூ சைன் எக்ஸோட டெரிவேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸ் பிளஸ் 9 இன்டூ காஸ் எக்ஸோட டெரிவேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ் பிளஸ் இங்க வந்து கே வந்து கான்ஸ்டன்ட்ல, ஸோ கான்ஸ்டன்டோட டெரிவேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு வரும். ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன வரும்னா 5 cos x மைனஸ் 9 sin x அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இப்போ இந்த கொஸ்டினோட டெரிவேட்டிவ். ஸோ y is equal to e power x log a plus e a power log x plus e power a log a. ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அப்சர்வேஷன் வந்து பண்ணணும். இப்போ ஏ வந்து பாத்தீங்கன்னா இங்க கான்ஸ்டன்ட். கரெக்டா? ஸோ இப்போ ஏ வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இ பவர் ஏ லாக் ஏவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்.
ஸோ இதை டிரைவேட் பண்றப்ப ஒய் டேஷ் கண்டுபிடிக்கிறப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஜீரோன்னு ஆயிடும். ஏன்னா கான்ஸ்டன்ட்டை நம்ம டிரைவேட் பண்ணோம்னா அதோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா ஜீரோவா தான் இருக்கும். ஏன்னா கான்ஸ்டன்ட் டிரைவேட்டிவ் நம்ம முன்ன பார்த்தோம்ல டி பை டிஎக்ஸ் ஆஃப் கேவோட வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ. ஓகேங்களா? ஸோ அடுத்து இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒய் ஒய் ஒய்யை வந்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். எப்படின்னா இப்போ log ஆஃப் எக்ஸ் பவர் என்னோட வேல்யூ என்ன வரும்னா என் log எக்ஸ் கரெக்டா? ஸோ இந்த பவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க முன்னாடி வந்தோம். இந்த பவர் வந்து முன்னாடி வந்து ஸோ இதை வந்து நான் ரிவர்ஸ்ல பண்றப்ப என்ன ஆகும்னா இ பவர் log ஆஃப் ஏ பவர் எக்ஸ் அப்படின்னு வரும் பிளஸ் இ பவர் log ஆஃப் எக்ஸ் பவர் ஏ அப்படின்னு வந்து வரும். ஸோ இதை வந்து கான்ஸ்டன்ட்ன்றதால நான் வந்து கே அப்படின்னு எடுத்துக்கலாம் பிளஸ் கே அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் இ பவர் லாக் எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸே இருக்கும். இங்க வந்து லாக்ன்றது பாத்தீங்கன்னா நேச்சுரல் லாக். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணோம்னா என்ன வரும்னா y இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பவர் ஏ பிளஸ் கே அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம டெரிவேட் பண்றப்ப என்ன ஆகும்னா இ பவர் ஏ வந்து பாத்தீங்கன்னா லாகர்தமிக், எக்ஸ் பவர் ஏ வந்து பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரைக். ஸோ இ பவர் ஏவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன ஆகும்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் a power x plus d by dx of x power a plus d by dx of k. So d by dx of k ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0. இப்போ லாகர் அதாவது எக்ஸ்போனென்ஷியல் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன ஆகும்னா a power x into log a அப்படின்னு வருமா பிளஸ் d by dx of x power a. ஸோ x power a டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன ஆகும்னா இங்க என்னோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஸோ n இன்டூ அதாவது a இன்டூ எக்ஸ் பவர் a மைனஸ் ஒன் பிளஸ் ஜீரோ வரும். ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா y டேஷ் இஸ் ஈக்குவல் டு a பவர் x இன்டூ log a பிளஸ் a எக்ஸ் பவர் a மைனஸ் ஒன் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா e power x plus e power y is equal to e power x plus y. ஸோ dy by dx ஓட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ இந்த கொஸ்டின் போடுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் பிளஸ் ஒய்யால நம்ம டிவைட் பண்ண போறோம். ஸோ ரெண்டு பக்கமும் டிவைட் பண்றதுனால என்ன ஆகும்னா இ பவர் மைனஸ் ஒய் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஒன்னு வரும். ஸோ இப்போ இதை வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன ஆகும்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் ஒய் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன ஆகும்னா இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன ஆகும்னா மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு வந்து வரும் பிளஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் வரும். ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்றப்ப என்ன ஆகும்னா டிஒய் பை டிஎக்ஸ் into e power minus y is equal to minus e power minus x அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த e power minus y நான் வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போறப்ப dy by dx is equal to minus of e power y minus x அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின்ல இருந்து என்ன சொல்றாங்க f of x is equal to 1 plus x plus x square by 2 plus x power 100 by 100. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ f dash of 1 வந்து என்ன கண்டுபிடிக்கும். ஸோ f of x ஓட வேல்யூ வந்து என்னன்னா 1 plus x plus x square by 2 plus x cube by 3 so on till x power 100 by 100. ஓகேவா? ஸோ இப்போ f dash of x ஓட வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஓட டெரிவேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 0, x ஓட டெரிவேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க n ஓட வேல்யூ வந்து 1. ஸோ 1 into x power 1 minus 0 வந்து பார்த்தீங்கன்னா 0
பிளஸ் இங்க என்னோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஸோ 2 2 இன்டூ எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1 வந்து 1 பை 2 பிளஸ் 3 இன்டூ எக்ஸ் பவர் 3 மைனஸ் 2 ஓட வேல்யூ 2 பை பிளஸ் ஸோ ஆன் பிளஸ் 100 இன்டூ எக்ஸ் பவர் 99 பை 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்றப்ப என்ன ஆகும்னா எல்லாமே நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல எல்லா டேர்ம்ஸும் கேன்சல் ஆயிடும். ஸோ நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் ஸோ ஆன் டில் எக்ஸ் பவர் 99 வரைக்கும் வரும். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் 1 போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1 பிளஸ் 1 பிளஸ் 1 ஸோ ஆன் என்ன ஆகும்னா 1 எக்ஸ் பவர் 99 வந்து பாத்தீங்கன்னா 1 ஆயிடும். ஸோ இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் பவர் 0. ஸோ மொத்தம் எத்தனை 1 வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 100 ஒன்ஸ் வந்து வரும். ஸோ 100 டைம் 1 ஆட் பண்ணிட்டு தான் என்ன ஆகும்னா 100 இன்டூ 1 இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 100. ஓகேவா? அடுத்து செயின் ரூல். ஸோ செயின் ரூல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா y ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் y வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் t அண்ட் t வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் x. ஸோ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றப்ப dy by dx வந்து கண்டுபிடிக்கிறப்ப நம்ம எப்ப டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்னா இஃப் y இஸ் a ஃபங்க்ஷன் ஆஃப் x இருந்தா தான் நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இப்போ y வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் t இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா dy by நம்ம dt வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கணும். அதாவது dy by dt இன்டூ dt by dx அப்படின்னு வந்து நம்ம எழுதுறோம். ஸோ இப்படி எழுதுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா y வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் t இருக்கு அண்ட் t வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் x இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து டிஃபரன்ஷியேஷன் அதாவது டெரிவேட்டிவ்ஸ் வந்து ஈஸியா கண்டுபிடிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பாக்குறப்ப உங்களுக்கு புரியும். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா y is equal to sin of ln x. ஸோ இங்க கிளியரா வந்து பாத்தீங்கன்னா ln x வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸா இருக்கு அண்ட் சைனுக்குள்ள இருக்கிற வேல்யூ வந்து அதாவது y வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து ln x ஓட ஃபங்க்ஷனா இல்ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா dy by dx is equal to let t equal to ln x அப்படின்னு வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கோம். ஸோ அப்படி அசியூம் பண்ணிட்டோம்னா y வந்து என்ன ஆயிடும் y is equal to sin t அப்படின்னு வந்து ஆயிடும். கரெக்டா? ஸோ dy by இப்போ நான் dt மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன் dt into dt by dx. ஸோ இப்போ dy by dt னா என்ன d by dt of sin t into d by dx of t ஓட வேல்யூ வந்து என்ன ln x. ஸோ d by dt of sin t வந்து பாத்தீங்கன்னா cos t into d by dx of ln x வந்து பாத்தீங்கன்னா 1 by x. ஸோ நம்ம t வந்து திரும்ப ln x ரீப்ளேஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா cos of ln x by x அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இத நம்ம ஷார்ட்டா போடுறப்ப என்ன பண்ணலாம்னா y is equal to sin ln x. ஸோ இதுல அவுட்டர் மோஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா sin, இன்னர் மோஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ln. ஸோ நம்ம டைரக்டா எழுதுறப்ப என்ன பண்ணலாம்னா dy by dx is equal to இப்போ sin இது sin வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஃபங்க்ஷனா. ஸோ இந்த அவுட்டர் மோஸ்ட் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா cos ஆஃப் உள்ள என்ன இருக்கு ln x. ஸோ அப்படியே இருக்கு. இப்போ இந்த ln வந்து பாத்தீங்கன்னா நம்ம திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இப்போ ln டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் 1 by x வரும். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா எழுதலாம். அதாவது லேயர் பை லேயர் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ் அப்படின்னு நீங்க அசியூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம், அதுக்கப்புறம் இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம், அதுக்கப்புறம் ஃபைனலா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன வரும்னா டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் வரும். ஸோ டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி 1. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செயின் ரூல் வந்து அப்ளை பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம் சேம் சால்வ். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன சொல்றாங்க y is equal to log of cos e power x. கரெக்டா? ஸோ இப்போ dy by dx கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா அவுட்டர் மோஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா log, அதுக்கப்புறம் cos, அப்புறம் e power x. ஸோ log வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன ஆகும்னா 1 by ன்னு வருமா. ஸோ 1 by cos e power x ன்னு வருமா. அடுத்து
அடுத்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா காஸ். ஸோ காஸை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன வரும்? மைனஸ் சைன் எக்ஸ்னு வருமா? ஸோ சைன் இ பவர் எக்ஸ்னு வரும். அடுத்து இ பவர் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த ஃபங்க்ஷன். ஸோ இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன ஆகும்னா இ பவர் எக்ஸ்னு. ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன வரும்னா மைனஸ் இ பவர் எக்ஸ் இன்டூ சைன் இ பவர் எக்ஸ் பை காஸ் இ பவர் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா tan இ பவர் எக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ மைனஸ் இ பவர் எக்ஸ் இன்டூ tan இ பவர் எக்ஸ். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணோம். ஓகே. அடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ரூல். ஸோ ப்ராடக்ட் ரூல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம மல்டிப்ளை பண்றோம். அதாவது uv அப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குன்னா d by dx of uv, அதாவது uv ஓட டெரிவேட்டிவ் u into v ஓட டெரிவேட்டிவ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் u மட்டும் தனியா டெரிவேட் பண்றோம். u dash v பிளஸ் u into v dash. அதாவது ஃபர்ஸ்ட் u வந்து நம்ம டெரிவேட் பண்றோம் v கான்ஸ்டன்டா வச்சுட்டு, அப்புறம் v வந்து டெரிவேட் பண்றோம் u அப்படியே வச்சுட்டு. ஸோ ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் இருக்கு. இப்போ இதோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம u ஆயிடும். cos x வந்து பாத்தீங்கன்னா நமக்கு v ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் u வந்து டெரிவேட் பண்றப்ப என்ன ஆகும்? 2x இன்டூ காஸ் எக்ஸ், கரெக்டா? பிளஸ் அடுத்து v வந்து டெரிவேட் பண்றப்ப என்ன ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ காஸ் எக்ஸ் ஒரு டெரிவேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் ரூல் வந்து அப்ளை பண்ணுவோம். அடுத்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல என்ன சொல்றாங்க? f of x is equal to x tan x அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ f dash of x வந்து என்னன்னு கண்டுபிடிக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்சது வந்து என்ன? இது வந்து பாத்தீங்கன்னா u, இது வந்து பாத்தீங்கன்னா v. ஸோ u dash v. ஸோ x டெரிவேட் பண்ணா 1 இன்டூ v வந்து பாத்தீங்கன்னா tan x பிளஸ் u வந்து பாத்தீங்கன்னா x இன்டூ tan x டெரிவேட் பண்ணா என்ன ஆகும்? secant ஸ்கொயர் x வரும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஃபார்முலா ஒன்று தடவை எழுதுறேன் பாருங்க. uv இதோட டெரிவேட்டிவ் வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா u dash v plus u into v dash. ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன சொல்றாங்க? e பவர் log x into log x அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம முன்ன பார்த்த கொஸ்டினே தான். இப்போ e பவர் log x, ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா x தான் வரும். ஸோ f of x is equal to என்னன்னா x log x. ஓகேவா? ஸோ இப்போ இந்த x log xக்கு நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து இதை டெரிவேட் பண்ணுவோம். x டெரிவேட் பண்ணா என்ன வரும்? 1 இன்டூ v வந்து அப்படியே எழுதிடும் log x பிளஸ் x இன்டூ இப்போ இதை டெரிவேட் பண்ணுவோம். ஸோ log x டெரிவேட் பண்ணா என்ன வரும்? 1 by x வரும். ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து என்னன்னு வரும்னா 1 பிளஸ் log x அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? அடுத்து கோஷன் ரூல். ஸோ இந்த கோஷன் ரூல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா d by dx of u by v. நம்ம முன்ன வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணோம், இப்போ வந்து டிவைட் பண்றோம். ஸோ இதை வந்து நான் வேற நோட்டேஷன் எழுதுறப்ப u by v ஓட டெரிவேட்டிவ். ஸோ இப்படி பண்றப்ப என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் நம்ம u வந்து டெரிவேட் பண்ணுவோம், v வந்து அப்படியே வச்சுட்டு. ஸோ v into u dash மைனஸ் இப்போ u u அப்படியே வச்சுட்டு v வந்து டெரிவேட் பண்ணுவோம், அதாவது u into v dash ஓவரால் பை v வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கும். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் பை சைன் எக்ஸ். ஸோ இதோட டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டினாமினேட்டரை வந்து நம்ம அப்படியே எழுதிடும் சைன் எக்ஸ் இன்டூ நியூமரேட்டரை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ 1 மைனஸ் u அப்படியே எழுதிட்டு v வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வருது? காஸ் எக்ஸ் ஓவரால் பை டினாமினேட்டர் ஸ்கொயர், ஸோ சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வந்து. ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா f of x is equal to x power 5 by e power x plus 2.
ஸோ இப்போ இதோட டெரிவேட்டிவ் வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா f dash of x is equal to ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் அப்படியே வச்சிடும் e பவர் x plus 2 இன்டூ நியூமரேட்டர் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் x பவர் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணா 5x பவர் 4 மைனஸ் இப்போ டினாமினேட்டர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும் ஸோ நியூமரேட்டர் அப்படியே வச்சிடும் x பவர் 5 இன்டூ டினாமினேட்டர் x டிஃபரன்ஷியேட் பண்ணணும் e பவர் x plus 2 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன ஆகும் d by dx டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும் e பவர் x ன்னு இருக்கும் கரெக்டா இன்டூ e பவர் x ஓவரால் பை டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணும் e பவர் x plus 2 தி ஹோல் ஸ்கொயர் ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து டெரிவேட் பண்ணணும் ஸோ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம் e பவர் x காமன் வெளியே எடுத்தோம்னா என்ன வரும் e பவர் x இன்டூ x power minus x power 5 plus 5x power 4 plus 10x power 4 overall by e power x plus 2 whole square அப்படின்னு கரெக்டா so e power x into x power 4 into 5 minus x plus 10x power 4 by e power x plus 2 the whole square அப்படின்னு ஓகேங்களா ஓகே அடுத்து ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா f of x is equal to e power x by sin x ஸோ இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன ஆகும்னா f dash of x is equal to ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் அப்படியே எழுதிடும் sin x இன்டூ நியூமரேட்டர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும் e பவர் x ஸோ e பவர் x டிஃபரன்ஷியேட்டிவ் e பவர் x மைனஸ் இப்போ நியூமரேட்டர் அப்படியே எழுதிடும் e பவர் x இன்டூ இப்போ டினாமினேட்டர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன ஆகும்னா cos x அப்படின்னு வருது cos x ஓவரால் பை sin x வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும் ஸோ டினாமினேட்டர் வந்து ஸ்கொயர் பண்ணுறோம் ஸோ sin ஸ்கொயர் x அப்படின்னு வருது கரெக்டா ஸோ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருந்தோம்னா e பவர் x காமன் என்ன ஆயிடும் e பவர் x இன்டூ sin x minus cos x overall by sin square x அப்படின்னு வந்துருக்கு ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்